வணக்கம், நான் உங்கள் மாஸ்தா. எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னா கண்டிப்பாக போகணுங்க தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு மணாலியாக தாங்க இருக்கும். ஸோ அந்த மணாலிக்கு எப்படி நீங்கள் போகலாம், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஐட்னரி அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மணாலி காலையில் ரீச் ஆனவுடனே நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே கார் வந்துருச்சுங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்டீரியராக போட்டிருந்தாங்க. வேறு லெவலுங்க, சீரியஸாக சொல்கிறேன். நான் முன்னாடியே மால் ரோட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். பட் இது ரொம்ப தனி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருந்தது. ரூமே பக்காவாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு பால்கனியோடு இருந்துச்சு. வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்பிள் தோட்டம் தான். அண்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை மேலே ஸ்னோ. வேறு லெவல் ஃபீலு, செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரியே அவங்க ரூம் போட்டு தருவாங்க. அண்ட் உங்களுக்கு இதோடைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட் டின்னர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பேக்கேஜில் வந்துடும். லோக்கல் ஃபுட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா போஹா, அதே மாதிரி பேர் என்ன, ஃபுல்கா, போஹா, ஃபுல்கா இதெல்லாம் அவங்களோட எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு நிஜமாலுமே அந்த லோக்கல் மணாலியில் கூட கிடைக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. நிஜமாலுமே நல்லா இருந்தது. எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்தது. தனியாக உங்களுக்கு டைனிங் ரூம் இருந்தது. வெளியே போனாலே உங்களுக்கு ஆப்பிள் தோட்டம் தான். ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது, ரொம்ப சைலண்ட், பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் ஃபஸ்ட்டு டே 1 என்ன பண்ணோம் அப்படின்னா சைட் சீயிங் போனோம். அதுக்கும் நம்மளுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மணாலியிலேருந்து குலு அப்படிங்கிறது 40 கிலோமீட்டர் கீழே இறங்கணுங்க. ஸோ கீழே இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர் ராஃப்டிங் அண்ட் பேராகிளைடிங் 2 ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். மணாலியில் உங்களுக்கு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டிவிட்டீஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். பேராகிளைடிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2700 ருபீஸ் வந்துச்சு. அண்ட் ரிவர் ராஃப்டிங் ஒரு போட்டுக்கே 4700 வந்துச்சுங்க. நீங்கள் போகிற வழியிலேயே நிறைய கடை வச்சுருப்பாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி போர்டாக வச்சு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது பேராகிளைடிங் தாங்க. ஒரு ஆளுக்கு 2300 ஆச்சு. ஷூ போட்டு போங்க மறக்காமல். நீங்கள் அங்கே பாயிண்ட்லேருந்து அவங்களே வெஹிக்கிள் வச்சு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே லேண்டிங் பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு இன்னொரு வெஹிக்கிள் வச்சு உங்களுக்கு மலை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம இப்போது குல்லூவில் பேராகிளைடிங் பண்ணலான்னு வந்திருக்கோம். குல்லூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குல்லூலையும் பேராகிளைடிங் இருக்கும். அண்டு மணாலிக்கு மேலே ரொட்டாங் இல்லைன்னா அட்டல் டனல் கிட்ட நீங்கள் கீழே வரும்போது உங்களுக்கு பேராகிளைடிங் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லுவாங்க. நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தோட்டத்துக்கு நடுவில், என்னை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தோட்டம் தான். அங்கே போனோடனே உங்களுக்கு என்ன ஆனாலும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சைன் வாங்கிடுவாங்க. அண்ட் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரெயினர் அவர் வருவார். ஸோ பேக்கெல்லாம் மாட்டி விட்டுட்டு ரன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே போகணும். इधर आ जाओ मैम, लेफ्ट में आइए। फर्स्ट स्लाइड है थोड़ा, हाथ अंदर मैम। गोप्रो ऑन मैडम? ऑन। ओके, अपना गोप्रो इनका। हिंदी नहीं इसके थोड़ा योर गोप्रो। आगे हो जाओ थोड़ा। फॉरवर्ड मैडम। ओके स्टॉप। यूट्यूब पे डालते हो? या रेडी मैडम? या वी हैव टू रन 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 रन। योर No. नहीं उठ पाया। ब्रेक लेना, सांस लेनी। आगे हो जाओ थोड़ा आगे चलिए। अंडी बाबा शाइन। चलो रन। चलो मैम। ओके, आर यू रिलैक्स? या ओके, एंजॉय। ओके, ओके. How many years you are doing this? 6 year. Okay. Where are you from? Coimbatore, Tamil Nadu. Okay, your first time experience? Yeah. Hold it there. Okay. There. Here. Okay. No English. Little. Okay. Tamil? No. No. Next straight. Madam. Okay. Okay. More straight. Okay. Good.
ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் ஜூன் ஜூலைலலாம் வந்து உங்களுக்கு இருக்காது. பிகாஸ் தண்ணி ஃப்ளோ வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபெப்லேருந்து மார்ச் ஏப்ரல் இந்த டைம் போங்க. அப்போ தான் வந்து தண்ணி ஃப்ளோ ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும், ஓவராகவும் இருக்காது, தண்ணியும் இருக்காது. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கும். கொஞ்சம் அந்த டைமில் வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரிவர் ராஃப்டிங் ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க. 4 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், அந்த ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கேமரா வேணுனாலும் அவங்களே கொடுப்பாங்க. அதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ், நீங்கள் வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் அது உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. தண்ணி வந்து நாங்கள் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. பட் வேறு லெவல் ரிவர் ராஃப்டிங் நிஜமாலுமே அங்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதான் நாங்கள் வரும்போது பயங்கரமாக இருந்தது. நாங்களே துடுப்பு போட்டோம். இப்போ जून जुलाई நான் கரெக்டாக வந்து மேலே वो देखिए वहाँ पे लकड़ी फंसा हुआ है ना, वो देखो ब्रिज के ऊपर ये पानी के साथ बह के आया हुआ है, इससे इतना पानी आ जाता है उस टाइम। அந்த மரம் உடைஞ்சிருக்குல்லங்க அந்த அளவுக்கு போகும். हाँ पंजाब में यही पानी है। तो कहाँ से आता है? वो तक पास आप इधर कैसे தண்ணி வருது. புடிச்சுக்கோ அல்ல வா லப் மம்மியே எடுக்கல. ரெண்டு பேர் தான் தெரியுறீங்க. உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. இந்த தண்ணிக்கு இப்படின்னா பிளாஸ்டிக் காதுக்குள்ளே தண்ணி. ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு வேண்டாப்பா அப்படின்னா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, குழுவிலேருந்து நீங்கள் கசோல்னு ஒரு ஊர் இருக்கும். ஊர் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. மணிக்கரன்னு ஒரு கோயில் இருக்கும். நேச்சுரலாகவே ஹாட் வாட்டர் வரும். ஸோ நீங்கள் அங்கே போகலாம். இந்த ரெண்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம். என்றாலும் ஈரமாகாது. காலையில் 7 o'clock நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வர வழியில் இந்த மாதிரி ட்ரெஸ் கார்டெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு 250 சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் வந்து ஷூவும். ஸோ வாங்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிகாஸ் தேவையே இல்லை. மணாலியிலேருந்து உங்களுக்கு வர வழியில் கண்டிப்பாக கம்பல்சரி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னோ கேம்ஸ் வந்து ரொட்டாங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. ரொட்டாங் க்ளோஸ் அப்படின்னா நீங்கள் வாங்காதீங்க. பிகாஸ் சொலாங் வேலி அப்படிலாம் வந்து உங்களுக்கு வெறும் ட்ரை கேம்ஸ் தான் இருக்கும் இல்லையா, ஸ்னோ கேம்ஸ்லாம் கிடையாது. காஷ்மீர் போனால் மட்டும்தான் பெருசாக கேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கிடாதீங்க. அண்ட் டிசம்பர் மந்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். நின்று தான் போகும். நாங்கள் சிசு வந்து ரீச் ஆகிட்டோம். மணாலியிலேருந்து சிசுக்கு அட்டல் டனல் வழியாக வந்து சிசுக்கு ரீச் ஆனோம். கொஞ்சம் ஓரளவுக்கு குளிர் பேரபிளாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்னோ ட்ரெஸ்லாம் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ கடைக்குள்ள உட்காந்துருக்கோம். आलू का पराठा 2 चाय को दूसरा मांग रहे कटरे के पास ये क्या देश है? इधर आए बहुत ठंडा है और हाथ को बोल तमिल அது ஒன்று தான் தெரியும். சிசூவில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்னோ தான் ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும். ஜிப்லைன் இருக்கும் உங்களுக்கு நடுவில், அந்த ஆறுக்கு நடுவில் வந்து ஜிப்லைன் கூப்பிட்டு போவாங்க. அதை வந்து ஒரு ஆளுக்கு 300 rupees வரும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணலாம். என்னென்ன மிஸ்டேக் பண்ணாதீங்க அப்படின்னா, மணாலிக்கு டிசம்பரில் வராதிங்க. அதுவும் வந்து லாங் வீக்கெண்ட் டிசம்பரில், நியூ இயர், கிறிஸ்மஸ் இதுக்கு
வந்துடாதீங்க. வேறு என்னென்னா நிறையா இந்த சீசன் டைம்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாத்தையும் காசு பிடுங்குறாங்க. ஸோ அது மட்டும் ஏமாந்துடாதீங்க. அண்ட் நான் வந்து நானாக ஒரு சர்க்கிளை உருவாக்கி நானும் என் தங்கச்சியெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இதை முடித்தோடனே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோங்க. நீங்கள் சிசு மட்டும் பார்க்குறீங்க, சொல்லாங்கவேலையெல்லாம் பார்க்கல, டைம் இருந்துச்சு, டிராஃபிக் இல்லை அப்படின்னா ஜாகினி ஃபால்ஸுக்கு கூட நீங்கள் ட்ரெக்கிங் போயிட்டு வரலாம். ஸோ நைட்டு வந்து எங்களுக்கு டின்னர்லாம் கொடுத்தாங்க. அதுவுமே போஹா, அப்புறம் ஃபுல்கா, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே டேஸ்ட் பங்கமாக